ஓவர் ஆக்டிங் பண்ண முத்துவும் முனுசாமியும் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓ மாஃபியாலாம் என் பாக்கெட்லடா. டேய், அறிவு சொன்னதை கேட்டல்ல, அதுதான் டீலு. ஒத்துக்கிட்டா உன்னை மன்னிச்சு உன் லைஃபை பெரிய லெவல்ல செட்டில் பண்ற, இல்ல குழிய தோண்டி உன்னை நிக்க வச்சு புதைச்சிருவேன். என்ன சொல்ற? மாயாவா இல்ல சந்தோஷா? பணக்காரனாக போறியா இல்லனா பிச்சைக்காரனாவே இருக்க போறியா? ஏ முண்டம், ஒத்துக்கிறியா இல்லையா? சரின்னு மட்டும் சொல்ல, உனக்கு பேங்க் அக்கவுண்ட நான் ஓபன் பண்ணி தரேன். என்னடி இது? ஆளாளுக்கு அவன் மேல பணமழைய கொட்டுறீங்க. மா, அந்த பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு தரேன்னு சொன்னீங்கல்ல, அப்படியே இந்த பணத்தை அதுல போட்டுருங்களேன். ஐயா எப்ப என்ன தம்பின்னு கூப்பிட்டாரோ அந்த நிமிஷமே நான் உங்க வீட்டு பிள்ளை. இனி உங்க எண்ணமும் என் எண்ணமும் ஒண்ணுதான், உங்க செயலும் என் செயலும் ஒண்ணுதான், சந்தோஷயா பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் ஒண்ணுதான். என்னது? நான் என் முத்துவ சொன்னமா? ஏய், உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? ச்சீ. ஏ மாயா நில்லடி. ஏய், பேச்சு மட்டும் மாறுன அனாதை பணமாயிடுவ. அத நான் பாத்துக்கிறேன் மணி, நீங்க கிளம்புங்க. டேய், 2 கோடி ரூபாய்லாம் உனக்கு ஓவரா தெரியல? அப்போ நீங்கெல்லாம் நல்லவங்கன்னு சொல்றது மட்டும் ஓவரா இல்லையா? ஐயா, இது பையி, இது என் கையி, இது என்கிட்டே இருக்கட்டுமே. அறிவு, எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் தானே. வாங்க போலாம். வா. அப்பாடி, ஐயோ, இன்னுமாமா இது இவ்வளோ பெருசாகுது? இதை பார்த்த ஹோட்டல் மாதிரியே தெரியலையாமா, ஏதோ ஊருக்குள்ள வந்த கப்பல் மாதிரில இருக்குது. மாப்பிள, பிரம்மாண்டத்தை பார்த்து பயந்துராத. உன் மாமி யாரு? யாரு? மாப்பிள, நான் பார்க்குற வேலை கான்ஸ்டபிளா இருந்தாலும் நான் காட்டுற பந்தா டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியனவே மிஞ்சும். நீ அமைதியாயிரு. இங்க உன் மாமனுக்கு கிடைக்கிற மரியாதையை மட்டும் பாரு. பார்த்துட்டாமாமா. மாமா, அங்கே ஒருத்தன் டை கட்டு நம்மளே குறுகுறுன்னு பார்க்குறான். அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி அப்படியே நைஸாக அவனை திரும்பி பாறேன். அடா ஆமா மாமா, வரான். அவன் ஏதாவது கேள்வி கட்டான அப்படியே பேச சமாளி. மாமா வளர்ன அப்படியே நம்மளை வெளியே தொத்திடுவான். Sir, may I help you, sir? Yes, Mr. Peter. How much one room? Not Peter, sir. I am Magalingam. ஓ, மகாலிங்கம்மா, நம்ம பையலா நீயே? பாரு மாப்ள, பாக்குறதுக்கு வெள்ளக்கார துறையாடு இருக்கறியா? நம்ம ஊர் பையன். ஓகே. How much one room? Single or double? A shoot room, sir. ஸ்வீட்டா? ஐயோ, இவர் ஏற்கனவே சோறு இருக்குது, அதெல்லாம் ஒத்துக்காது. நீங்கள் சாதா ரூமே கொடுங்க. அது எவ்வளோ ஒரு நாளைக்கு? Single 5,500, sir. Double 8,500, sir. Shoot room 10,500, sir. Tariff பார்த்தா உங்களுக்கே புரியும் சார். உள்ளுக்குள்ள வரும்போது சிக்னல் மாதிரி கலரா லைட் எரிஞ்சுதே, அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். இங்க ஏதோ வில்லங்க இருக்குன்னு. சரி, அதெல்லாம் விடுவோமா. ஒரு ரூமு, ஒரு பெட்டு, ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு நம்ம ஊரில் 250 ரூபா கேட்பானுங்க. இவனுக்கு ஏசி எல்லாம் போடுறதுனால அது இதுன்னு ஒரு 350 ரூபா கேட்பானுங்க. லிங்கத்துக்கு ஒரு 50 ரூபா போட்டு தரேன்னு சொல்லி மொத்தத்துக்கு ஒரு 400 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ரூமா பார்க்க சொல்லுவாமா. சாரி சார், பேசிக்கலி 5,500 தான் ஸ்டார்ட் ஆகுது. 400 ரூபாய்க்குள்ள ஒரு ரூம் இருந்தா சொல்லலீங்க. சாரி சார், சான்ஸே இல்லை. நீங்க சொல்ற அமௌண்ட் எல்லாம் ரொம்ப கம்மி, அதுக்கெல்லாம் செக்கிங்கே பண்ண முடியாது. என்னது செக்கா? ஐயா, செக்கெல்லாம் இல்ல, கை மேல காசு. சோலையா 400 ரூபாய் தரோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, போகும்போது அப்படியே ஒன்னையும் கவனிச்சுட்டு போறான். என்னவா? அதான் மாப்பிள்ளையே சொல்லிட்டாரல இல்லைங்க, எந்த ரூம்னு சொல்லு, போய் சாவி எடுத்துட்டு வா. சாரி சார், சொன்னா புரிஞ்சுக்காங்க. 400 ரூபாய்க்கெல்லாம் ரூம் இல்லை. மினிமம் 5,000 to 10,000 வரை தான் இங்க ரேஞ்சு. மாப்பிள, ஒரு மாசத்துக்குன்னு நினைச்சிட்டு அப்படி மாப்பிள. ஐயோ லிங்கம், நாங்க மாசம் வாடி கேட்கல, ஒரு நாளைக்கு தான் கேட்கறோம். நானும் ஒரு நாளைக்கு தான் சார் சொல்றேன். ஃபுட்டு, ஸ்டே எல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் வந்துடும் சார். ஒரு நாளைக்கு 10,000? சார், உங்க ஐடி ப்ரூஃப், மினிமம் அமௌண்ட்டும் டெபாசிட் பண்ணி தான் சார் ஆகணும். எதுக்கு அதெல்லாம்? சார், தப்பா நினைக்காதீங்க, உங்களை பார்த்தாலே.
எங்களை பார்த்தாலே என்ன லோக்கல் மாத்தா கூல் டவுன் மாப்ள, கூல் டவுன். பாரு என்ன லிங்கம் உனக்கு? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? ரூம் தர மாட்டீங்க அவ்வளோதானே? சரி விடு மாப்ள, நம்ம தலைவர் பட ஷூட்டிங்க வேற இடத்துக்கு மாத்திக்கலாம். வா மாப்ள போலாம். சார் தலைவர் படமா? என்னது? ஆமா ஐயா. எந்த தலைவர் சார்? எந்த தலைவரா? டேய் இருக்கிறதே ஒரே தலைவன் தான்டா. எந்த தலைவனை கேட்டு அவமானப்படுத்துற? மாப்ள என்னால பொறுக்க முடியல மாப்ள. பொறுமையாரு சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். என்ன ஷூட்டிங் சார்? டேய் அறிவேட்ட லிங்கம், நீ பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? கபாலி ஷூட்டிங் பிரேக் ஆகி 4 நாள் ஆகுது தெரியுமா? எதனால? மலேசியாவில் மழை பெய்யுது, அமெரிக்காவில் அலை அடிக்குது, இங்கிலாந்துல இடி அடிக்குது. நான் டைரக்டர்கிட்ட போய் மாப்பிள நீ கவலைப்படாத, நான் பாண்டிச்சேரியில போய் லொகேஷனை பிக்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கு ரஜினி சாரே ஓகேன்னு சொல்லிட்டாரு. நீ என்னடானா கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க? சார் ரஜினி சார் ஷூட்டா? அடா ஆமாய்யா, நான் தான் அதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர். என் பேரு காளி. காளி சார் ரொம்ப சாரி சார். உங்க ஐடி ப்ரூஃப் வேணாம், உங்க டெபாசிட்டும் வேணாம் சார். ரஜினி சார் வருவாரா? மாமா இவன் ரஜினி ரசிகம் இல்லை, ரஜினி பைத்தியம். அப்படியே உன கோழியம்ங்கிற மாதிரி அமுக்கிடு. சார் என்ன சொல்றாரு? உன்னை பார்த்தாலே சந்தேகமா இருக்குங்கிறாரு. எங்க உன் கார்டு எடுத்து காட்டு. சார் திஸ் இஸ் மை கார்டு சார். எங்க இதுல உன் போட்டோவே காணா? மாமா இது அவன் விசிட்டிங் கார்டு, ரொம்ப ஓவரம் பண்ணாத, மாட்டிக்கு போறான். சரி இதை அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்பு, நான் தலைவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். சார் தலைவரோட வாட்ஸ்அப் நம்பர் உங்க போன்ல இருக்கா? தலைவரையே நெஞ்சில தான் வச்சிருக்கேன், போன் நம்பர் இருக்கான்னு கேக்குறேன். மத்தியானம் நானும் அவரும் தான் லஞ்சு சாப்பிட்டு ஒன்னா கிளம்பணும். ஐயோ ஆமா ஹோட்டல் ஒன்றும் விசேஷமா இல்லையே. ஏன் மாப்ள தலைவர் வந்து இங்க தங்குவாருன்னு நினைக்கிறேன். சார் இது நல்ல ஹோட்டல் சார். நீங்க மனசு வச்சா அவர் இங்க தங்குவார் சார். உங்களுக்கு ரூம் நம்பர் 420 தரேன் சார். சூப்பரா இருக்கும் சார். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படியே என்னையும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா. உன்னை நான் மைண்ட்ல வச்சிருக்கேன் இல்லைங்க. சென்னை சைடு வந்தா போயஸ் கார்டன் பக்கம் வந்து காலின்னு மட்டும் சொல்லு, அங்க உனக்கு கிடைக்கிற மரியாதையை வேறையா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ஒரே ஒரு நிமிஷம் போய் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன் சார். மாமா நீ சொன்னதை நம்பி நிஜமாலுமே இவன் பாய்ஸ் கார்டன் வந்து காலின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன மாப்ள இது கூடவா தெரியல? காலி பண்ணிடுவாங்க மாப்ள. வயிறு வலிக்குது அம்மா, வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குது. என்னாச்சுமா? என்னாச்சு? என்னன்னு தெரியலையே. என்னாச்சு செல்வி? இப்படி துடிக்கிறாளே. என்னாச்சுமா? என்னாச்சு? ரொம்ப வலிக்குதுமா. பிரெக்னன்சி பெயின் இல்ல, அப்புறம் எபிக் கேஸ்ட்ரிக் பெயின். 2 மினிட்ஸ் இருங்க. செல்வி அழாதம்மா, ஒண்ணு இல்ல, அழாத. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு. ஏங்க அந்த ஜெலுசல் பாட்டில் ஓபன் பண்ணி கொடுங்க. வயிறு வலிக்குது. அவ்வளவுதாம்மா. எந்திரிமா, எந்திரி, கொஞ்சம் எந்திரி. ஒன்னாகாதுமா, ஒன்னாகாது. இந்தாம்மா குடு. இது கொஞ்சம் குடிமா, குடிச்சுக்கோ. ஒண்ணும் இல்ல, குடி. அவ்வளவுதான், சரியாயிடும். சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. அம்மா, என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஒன்றும் இல்லையே. உன் குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. நீ வேலைக்கு சரியா சாப்பிடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் ப்ராப்ளம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வர்றேன். சொல்லுங்க செல்வி. டாக்டர், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன விஷயம் சொல்லுமா. என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு வேண்டாம் டாக்டர். என் குழந்தை மட்டும் எனக்கு போதும். எதுக்குமா அப்படி சொல்றீங்க? ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். நீங்க நான் செல்வியா பேசும்போது காட்டின அந்த வீடியோவை யோசிச்சு பார்க்கும்போது என்ன அறியாமலே எனக்கு பயங்கர கோபம் வருது. இது சாதாரண கோபம் இல்ல. உடனே போய் அந்த மாயாவை
என்னை ஏமாத்தின அந்த குடும்பத்தை, என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டு இருக்க, என் புருஷனை முட்டாளாக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டத்தை ஏதாவது செய்யணும்னு தோணுது டாக்டர். ஆனா இது நான் இல்ல டாக்டர். எனக்கு யார் மேலயும் ஒரு சின்ன கோபம் கூட வந்ததில்ல. அந்த மாதிரி நான் கொலை பண்ண துணிஞ்சிட்டேனா என் குழந்தை வாழ்க்கை என்ன ஆகும் டாக்டர்? எனக்கு வர கோபம், கொலை, பழி வாங்கணுங்கிறது, இந்த கெட்ட எண்ணத்தினால என் குழந்தை பலியாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு டாக்டர். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் டாக்டர். எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம், இந்த வைத்தியம் வேண்டாம். நான் செல்வியா மாற வேண்டாம். என் குழந்தை எனக்கு முக்கியம். அதுதான் எனக்கு அடையாளம், அதுதான் எனக்கு எல்லாமே. அது வேலைக்காரி குழந்தையா இருந்தாலும் சரி, என் குழந்தை பத்திரமா பிறக்கணும். இது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுங்க டாக்டர், நிப்பாட்டிடுங்க டாக்டர். நானும் ஒரு பொண்ணோட தகப்பன் தான். பிரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உனக்கும் குழந்தைக்கும் நாங்கள் ஏதாவது செஞ்சுருவோமான்னு பயமாக இருக்காமா? உங்கள் பிரெயினோட ஸ்கேன் காட்டுற ஃப்ரீக்வன்சி என்ன தெரியுமாம்மா? முத்துதா பயந்தவர், செல்வி தைரியசாலி, சந்தோஷ்காக எதையும் ஃபேஸ் பண்ண தயாரானவ, உலகத்தையே எதிர்த்துட்டு அவரை கல்யாணம் பண்ணவ. அவரோட குழந்தையத்தான் நீங்கள் சுமக்கிறீங்க. இந்த குழந்தை சந்தோஷோட குழந்தையா பிறக்கணுமா, ஒரு வேலைக்காரியோட குழந்தையா பிறக்கணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நான் நினைச்சா இன்னும் உங்களுக்கு 10 மாசம் கழிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். உங்க குழந்தைக்காகத்தான் இப்பவே ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன். டாக்டர், உங்க குழந்தை பிறக்கும் போது செல்விக்கும் சந்தோஷுக்கும் பிறந்த குழந்தையா தான் இருக்கும். நீங்க ஒரு எஜமானி, ஒரு பெரிய மனுஷனோட மனைவி. அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாதீங்க. அந்த அடையாளத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்குள்ள இருக்கிற செல்வி செத்துருவா. இதை பாருமா, உங்களுக்குள்ள இருக்கிற செல்விய சாகடிக்கணுங்கிறது தான் அவங்களோட போராட்டமா, அதே செல்விய வாழ வைக்கணுங்கிறது தான் என்னோட போராட்டம். முயற்சி பண்ணி தோத்து போலாம், ஆனா பயந்து மட்டும் தோத்து போக கூடாது. டாக்டர், நீங்க 2 டாக்டர்ஸ் இருக்கிற வீட்டுல இருக்கீங்க. உங்க உடம்ப பாத்துக்கிறது என் மனைவியோட வேலை, உங்க செயலை பாத்துக்கிறது என்னோட வேலை. உங்களை நான் மாத்த போறதில்ல. உங்க மேல அவங்க போட்ட முகத்திலேயே நான் கிழிக்கணும், அவ்வளவுதான். அது எந்த வகையிலையும் உங்களையும் குழந்தையும் பாதிக்காது. சத்தியமா என் குழந்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல டாக்டர்? எனக்கு இருந்தது ஒரே பொண்ணு, அவளும் இப்ப இல்ல. அவ மேல சத்தியமா சொல்றேன், உங்க குழந்தைக்கும் உங்களுக்கும் எதுவும் ஆகாது. அதுக்கு நான் கேரண்டி. என்ன நந்தினி, எது கால் பண்ணி வர சொன்ன? இல்ல, அன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மைண்ட் சரியில்லை, அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு. என்கிட்ட என்ன பேச போற? சும்மா ஆத்துன காப்பியே ஆத்த போற. தேவனை லவ் பண்றேன், அவன் கையில லவ் பண்றானோ இல்ல கையில் திரும்ப அவனை லவ் பண்றானோன்னு பயமா இருக்கு. அதானே சொல்ல வர? அது இல்ல, கையில் அவனை லவ் பண்ணல. ரொம்ப வசதியா போச்சு. அவனே அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ஒரு நாள் மொக்க வாங்க போறான். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட தானே. அவங்க 2 பேர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நீ கோடு போடு, அப்புறம் நான் ரோடு போடுறேன், அப்புறம் தாஜ்மஹால் கட்டு. யாரு வேணாண்ணா? அவங்க ஒரு நாள் பிரிஞ்சால பத்தாது, இன்னைக்கே பிரியணும். இப்பவே கையில் அவனை ரிஜெக்ட் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது வழி சொல்லு. என்ன நீ தேவுக்கு ஹீரோயினா என்ட்ரி கொடுப்பேன்னு பார்த்தா பயங்கரமான சீரியல் வில்லி மாதிரி பேசிட்டு இருக்க. விட்டா பல காதலர்களை பிரிப்ப போல இருக்க. ஏச்சி வாய் முடு. எவன் காதல் எப்படி போனா எனக்கு என்ன? ஏன் தேவ் என்ன லவ் பண்ணும், அதுதான் எனக்கு முக்கியம். என்ன இது பார்த்தேன் ரசித்தேன் சிம்ரன் மாதிரி அவன் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்க? அப்படி என்ன அவன்கிட்ட இருக்கு? மனசு. என்னது? ஏன் மனசு அவன்கிட்ட தான் இருக்கு. அப்படியா? என் சரக்கும் அவன்கிட்ட தான் இருக்கு. ஒரு ½ hour டைம் கொடுத்தேன்னா அடிச்சுட்டு வந்து பேசுவேன். ஒரு நிமிஷம், இது என் கிரெடிட் கார்டு. என்ன வேணா வாங்கிக்கோ, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிக்கோ. ஆனா நீ பேசுற வார்த்தை மட்டும் நான் சொன்னதா இருக்கணும். என் காதலை பத்தி உயர்த்தி சொல்லணும், கையில பத்தி மட்டமா பேசணும். முடிஞ்சா கையில அவனை லவ்வே பண்ணல, அவன் லவ் ஒன் சைட் லவ்னு அப்படின்னு நீ ஸ்ட்ராங்கா சொல்லணும். கவலைப்படாத, கேவ் ஸ்ட்ராங்கோட நான் அதை சொல்றேன். குடு. நிச்சயமா சொல்வியா? நான் கூழ் ஊத்துற மைனார் குப்பம் மாரியாத்தா மேல சத்தியமா சொல்றேன். நான் அந்த ஜோதியில ஐக்கியமானோன்னே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கையில லவ் பண்றவன் 3வது ரவுண்ட்ல உன் மேல பைத்தியமா இருப்பான். அது எப்படி?
உன்னை பற்றி எவ்வளோ உயர்வா சொல்ல முடியுமோ சொல்கிறேன். உன் காதலை பற்றி எவ்வளோ ஆற்ற முடியுமோ ஆத்துறேன். ஆனால் அவன் பாதி வந்த பருப்பு. நான் சொல்கிறது பாதி தான் அவன் காதில் விழுமே. பாதி வேலையை நான் செய்கிறேன், மீதி வேலையை நீ பார்த்துக்கோ. அப்ப காடை கூட சரி சரி. திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா எப்படி? மேனகையை பார்த்து எப்படி முனிவர் மயங்கினாரோ அதே மாதிரி அவன் ஐஸ்வர்யா ராயே லவ் பண்ணாலும் அவளை மறந்துட்டு உன் பின்னாடியே சுத்த வைக்கிறேன். எது எப்படியோ தேவ் என்ன லவ் பண்ணும், கையல் பக்கம் போவே கூடாது. இனிமே பீச் மேட்டர் மாதிரி ஏதாவது நடந்தது உன்னை தண்ணியில முக்கி கொன்றுவேன். ஐயோ, தேவியும் கையிலையும் சேர்த்து வச்சது நான் தானே. அது தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவா? மரியாதைய சொன்னதை செய்வல. பக்தா, இனி உன் வாழ்க்கை பூரா சுகான பவன்தான். அவனுக்கு கோட்டரை ஊத்தி மேட்டரை பண்றது என் வேலை. நீ கிளம்பு குருவம்மா. என்னமோ செய், ஆனா சீக்கிரமா செய். உனக்காக நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. சரி விடு. அந்த தேவி வேற கையில லவ் பண்ண வச்சா 20,000 தரேன்னு சொன்னான். இப்படியே வேலை பார்த்தா லட்சுமி வந்தாச்சு, அன்னக்கொடியும் 5 பேர்கள்னு ஜீ தமிழ்ல வர பல சீரியல்களை வேலை கிடைக்கும் போல இருக்க. நீ கலக்கு சாரதி. ஆண்டி, ஆண்டி, மாயா, மாயா. சொல்லு சந்தோஷ். நாளைக்கு நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகணும். என்னோட பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு செல்வியும் கூட்டிகிட்டு போகணும். செல்வியா? நீ பாஸ்போர்ட் ரெனிவல் பண்றதுக்கு செல்வி எதுக்கு சந்தோஷ்? ஓ, உனக்கு தெரியாதுல்ல, செல்விக்கு பாஸ்போர்ட் இல்லை மாயா. தன் வினை தன்னை சுடும். அப்ப நாளைக்கு மாயா செத்தா. இப்ப பாஸ்போர்ட்க்கு என்ன அவசரம் சந்தோஷ்? செல்வி என்ன ஃபாரின்கா போறா? அவளுக்கு இங்கேயே ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கு. அவ ஃபாரின் தான் போறா மாயா. என்னது? அவளை நெக்ஸ்ட் மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அதுக்கு நிச்சயம் அவளுக்கு பாஸ்போர்ட் வேணும். நீ நாளைக்கு காலையில அவளை ரெடி பண்ணிடு. முத்து, 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 இங்க வாங்க. ஐயா. முத்து, என்ன முத்து இது? என்னங்க ஐயா? சாண்ட்விச் இவ்வளவு காரமா இருக்கு, பார்த்து செய்யறதில்ல? ஐயா, அது நான் செய்யலைங்க ஐயா, சந்தியா அம்மா தான். சரி சரி, அதெல்லாம் விடுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து கொடுங்க. சரிங்க ஐயா. மாயா, என்ன முத்து இது? தண்ணி பார்த்து ஊத்துறது இல்லையா? ஐயா, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, ஏதோ தெரியாம. ஏய் முத்து, அறிவில உனக்கு? ஐயா மேல தண்ணி ஊத்துற, அதெல்லாம் தொட. சரிங்கம்மா. மாயாவுக்கு நம்ம வில்லனா இருக்கணும்னு அவசியம் இல்லை போல இருக்கே. அவளே அவளுக்கு ஆப்ப வச்சுக்கிறா. அறிவு, என்னால இதை பார்க்க முடியல. அறிவு, அவன் ஒருத்தனை விரும்புறதுக்காக என் பொண்ணு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறானே. கவலைப்படாதுண்ணே, எல்லாம் சரியாயிடும். மாயா, சொல்லு சந்தோஷ். கொஞ்சம் செல்வியை கூட்டு வாயா. செல்வி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா சந்தோஷ். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். அவகிட்ட நான் உடனே பேசணும். இப்பவே அவளை போட்டோ எடுக்க கூட்டிட்டு போகணும். அவளை கொஞ்சம் கூட்டிட்டு வாயா ப்ளீஸ். போட்டோ எடுக்கணுமா? இவன் நமக்கு போட்டோ மாட்டிடுவான் போல இருக்கே. மாயா, சொல்லு சந்தோஷ். போய் கூட்டிட்டு வா மாயா. சரி சந்தோஷ். முத்து, முத்து. ஐயா. சூப்பர் சூப்பர் சந்தோஷ், அவளை ஓட விடு. முத்து, இனி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. சரிங்க ஐயா.
சரி நீங்க போலாம். சரிங்கய்யா. போறாளா? ஐயோ, அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடாது. சீன் சப்பையா முடிஞ்சிருமே. சும்மா கட்டி பிடிச்சதுக்கே என்ன எவ்வளோ அடி அடிச்ச. இருடி கண்ணு, உன்னை அள விடுறேன். ஐயா, மாயாமாவும் செல்வி அம்மாவும் வந்திருக்காங்க. முத்து, என்ன சும்மா நிக்கிற? எல்லாரும் சாப்பாடு பரிமாறு. செல்வி, ஆப்பிள். வா செல்வி, வந்து உட்காரு. சாரி செல்வி, உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். மாயா, சொல்லு சந்தோஷ், நான் இங்க தான் நிக்கிறேன். அதான் ஏன் நிக்கிற? உட்காந்து சாப்பிடு. முத்து, நீங்க ஏன் சும்மா நிக்கிறீங்க? எல்லாருக்கும் பரிமாறுங்க. சரிங்க ஐயா. அவனை 4 மிதி மிதிக்கணும். அண்ணே, நமக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்கலாம் அவனை. முத்து, ஐயா. செல்விக்கு காரமான சாண்ட்விச்சை கொடுக்காதீங்க. பிரெட்ல ஜாம் போட்டு கொடுங்க. சரிங்க ஐயா. செல்வி, காரம் சாப்பிடாத, சரியா? முத்து, ஐயா. டேபிள்ல பட்டர் இருக்கா? இருக்குயா. அதை எடுத்து மாயம்மா கொடுங்க. சரிங்க ஐயா. மாயா, சொல்லு சந்தோஷ். ஜஸ்ட் ஹவ் பட்டர். இந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டேன்னா வயிறு காலி ஆயிடும். ஓகே சந்தோஷ். அடியே மாயா, என்னைய கட்டி போட்டு அடிக்கிற? காசு கொடுத்தா நன்றியை காட்டுவேன். என்னை கஷ்டப்படுத்தினா நான் யாருன்னு காட்டுவேன். செல்வி, இவள சாப்பிட்டதா விட சந்தோஷ். நாளைக்கு அவ அமெரிக்கா போற. இன்னும் டைம் இருக்குல்ல. நாளைக்கு அவளுக்கு டாக்டர் அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு. அவளுக்கு என்ன பாஸ்போர்ட் தானே வேணும். டாடி கிட்ட சொல்லி ஒரு 2-3 நாள்ல நான் ஏற்பாடு பண்றேன். போதுமா? ஓகே ஓகே, கூல் டவுன் மாயா. நீ சாப்பிடு. முத்து, ஐயா. செல்வி சாப்பிட்டு முடிச்ச உடனே செல்வியை கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்கு வாங்க. எப்படி ஜூஸ் கொடுக்கறதுன்னு சொல்லித்தரேன். சரிங்க ஐயா. மாயா, என்ன மாயா, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேங்கிற? வாயில பிரெட் இருந்துச்சு, அதனால பதில் சொல்ல முடியல. இப்ப நான் துப்பிட்டேன். போதுமா? சொல்லு. ஒன்றும் இல்லை மாயா, இப்போ நீ எது கேட்டாலும் கோவப்படுற. சரி, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன்.